அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் செந்தில் பாலாஜி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்படுகிறார் செந்தில் பாலாஜி. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் இன்று நேரில் ஆஜர்படுத்தப்படுகிறார் செந்தில் பாலாஜி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்படுகிறார் செந்தில் பாலாஜி. இடி தொடர்ந்த வழக்கில் அசல் ஆவணங்களை பெறுவதற்காக ஆஜராகிறார் செந்தில் பாலாஜி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் செந்தில் பாலாஜி. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் மீண்டும் தன்னை வாதிட அனுமதிக்க கோரி செந்தில் பாலாஜி சார்பில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக வங்கியில் இருக்கக்கூடிய அசல் ஆவணங்களை தனக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என தனியாக ஒரு மனுவையும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அந்த ஆவணங்களை செந்தில் பாலாஜிக்கு வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருந்தது. ஆனால் சட்டத்தின்படி அந்த ஆவணங்களை அவர் பெற வேண்டுமானால் அவர் நேரில் நீதிமன்றத்திற்கு ஆஜராக வேண்டும். அப்பொழுதுதான் அவரிடம் ஒப்படைக்கப்படும். அந்த அடிப்படையில் அந்த ஆவணங்களை பெறுவதற்காக செந்தில் பாலாஜி இன்றைய தினம் நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு புழல் சிலையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக தற்பொழுது காவல்துறையினர் அவரை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுதுதான் அவரினுடைய வாகனமானது புழல் சிறையிலிருந்து புறப்பட்டு இருக்கிறது. இன்னும் ஒரு மணி நேரம் அளவில் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு நீதிபதி எஸ் அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். அதன் பின்பு அவரிடம் அந்த வழக்கினுடைய ஆவணங்கள் வழங்கப்படும். அதனை பெற்றுக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டதற்கான கையொப்பம் இட வேண்டும். இந்த நிலையில் செந்தில் பாலாஜியினுடைய நீட்டிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைய இருக்கிறது. எனவே இந்த சட்ட நடைமுறைப்படி அதுவும் இன்றைய தினம் நீட்டிக்கப்பட்டு இதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்படுவார். அதற்கு அடுத்தபடியாக எப்பொழுது தேவைப்படுகிறதோ அவர் அப்பொழுது மீண்டும் செந்தில் பாலாஜி அழைத்து வரப்படுவார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டதிலிருந்து இரண்டாவது முறையாக தான் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் அந்த குற்றப்பத்திரிகையினுடைய நகல் வழங்குவதற்காக செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஆனால் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு என்பது காணொலி முறையிலாக செய்யப்பட்டு வருகிறது. பொதுவாகவே இந்த காவல் நீட்டிப்பு என்பது நேரில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு செய்யப்படும். ஆனால் இவரது வழக்கை பொறுத்த வரைக்கும் இவருக்கு இந்த பாதுகாப்பு காரணங்கள் எல்லாம் இருப்பதால் காணொலி காட்சி முறையிலேயே ஆஜர்படுத்தப்பட்டு செய்யப்பட்டு வந்த நிலையில் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு தற்பொழுதுதான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக தற்பொழுது காவல்துறை பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.